சட்னி, ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸுக்கு தேங்காய் சட்னியா? தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி எப்படி சாப்பிட்டீங்க? அந்த ஃப்ரீ ஹேர் எங்க? ஹேர் சைடில் விடுங்க. கிண்டல் பண்ணாதப்பா. சங்கர் சங்கர் வந்து நீ எப்படியோ அது மாதிரி சரியா? ஃப்ரெண்டில் விடுங்க. ஹேரை தூக்கி எல்லாம் சொல்லிட்டேன் சங்கர். சங்கர் வந்து கேட்குற 4 கேள்வி நீயே கேட்டினா அப்புறம் சங்கர் என்ன கேட்பாரு? ம் உடம்பு சரியில்லை மம்மிக்கு சரியா சங்கர்? அதனால தலைக்கும் குளிக்கல, லூஸும் போடலை, கஷ்டப்பட்டு பின்னி பேண்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த முடி பூரா குள்ளமாக இருக்குதா, எல்லாம் வெளியில் மூட்டிகிட்டு வந்துடும். டுடே ஃப்ரீ ஹேர் விடுறேன்னு சொன்னீங்க. நாளைக்கு ஃப்ரீ ஹேர் கண்டிப்பாக விடுறேன். உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, உனக்கே தெரியுது, குரல் கொணன்னு இருக்குது பார்த்தியா? 2வது உடம்பு முடியல, வேலை வேறு இன்னைக்கு வீட்டில் பெண்டை நவுந்துருச்சு. வேறு நியூ டைலாக் இருந்தால் ப்ளீஸ். ஓகே ஓகே கூல் மம்மி. சாப்பிட்டியா சங்கர்? பாசமான பையன் சங்கர். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க மம்மிக்கு. சங்கர் வெரி குட். வேற ஏதாவது நியூஸ் இருக்கா சங்கர்? சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். சாப்பிட்டாச்சு மம்மி. நீ ஏதோ நியூஸ் சொல்ல போய் தான் ஒரு சில நியூஸ் எல்லாம் தெரியுது. நானும் நியூஸ் பார்ப்பேன், இருந்தாலும் அதிகமாக பார்க்குறதில்ல. யூடியூப்பில் இது வந்தால் பார்ப்பேன். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற என்ன நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப்பில் வந்து புது அப்டேட் வருது 15ஆம் தேதிக்கு அப்புறம். அந்த அப்டேட்டு தான் வந்து எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்ருக்காங்க. யூடியூப்பில் சேனல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் வந்தால் கிடக்குது. என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்டாச்சு மம்மி. அதாவது சில பேர்த்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைபர். அவங்க தான் போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மலாம் வந்து சும்மா சின்ன சேனல், பார்த்துக்கலாம். சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய சேனலை சரியா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் ப்ளீஸ். ஜெயந்தி, பார்த்திபன், ராமநாதன் ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எந்த ஊர் பார்த்திபன்? சாப்பிட்டாச்சா? பயமாக இருக்குது. எதுக்கு? டுடே நடிகைகள் கைது, அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. எதனால்? நான் நியூஸே பார்க்கலையே. ஜெயந்தி ஜெயந்தி எங்கம்மா போன? ஓகே ஓகே மம்மி, எனக்கு பொண்ணு பாருங்க சீக்கிரமாக. வர வர பொண்ணு பார்க்கறதுக்குன்னே ஒரு போட்டோவை போட்டு இந்த ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிடலான் இருக்கேன். இங்கே வாங்க, பொண்ணு தரப்படும், என்னோட நேரடி பார்வைக்கு வாங்க, உங்களுக்கு பொண்ணு தரப்படுன்னு ஒரு இது போடுற வேண்டியதான். பொண்ணு யார் வச்சுருக்கா? நான் யார்கிட்ட போய் கேட்குறது? நானே திருவண்ணாமலையில் ஒத்தக்கட்டையாக கிடக்கிறேன். ஏன் சங்கர்? மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வை சங்கர். நிறைய பொண்ணு போட்டு அனுப்புவாங்க. ஆன்லைனில் தேடுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா கல்யாணம் ஆச்சா ஆகலையானே தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சொல்லுங்கம்மா. தர்ஷன் உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? தர்ஷன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏமா பண்ணுற? கூப்பிட்டே இருப்பாங்களா? தர்ஷன் ப்ரோ சொல்லுங்க, எதுக்கு அதிரடியாக கைது பண்ணாங்க சங்கர் அவங்கள? நடிகர் நடிகையில் பார்த்த நியூஸில், யூடியூப்பில் நியூஸில் தான் வந்துச்சு. ஏதோ நடிகை ஊரை பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, வளவளன்னு கத்திட்டு கிடந்ததுங்க. என்னன்னு தெரில சரியா? என்னமோ இளையராஜா வனிதா பற்றிலாம் போட்டிருந்தாங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கல, சீரியலில் மூழ்கிட்டேன். அதனால் ஆன்லைன் சூதாட்டத்தை பிரபலப்படுத்தியதால் 29 நடிகர் நடிகைகள் மீது வழக்கு. ஆன்லைன் சூதாட்டத்தையா?
ப்ளீஸ் நான்